பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு முறிவை தடுப்பது எப்படி? குறிப்பா இளம் வயது பெண்களுக்கே இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம ஃப்ராக்சர்ஸை பார்க்குறோம். முதல்ல ஃப்ராக்சர் அப்படிங்கிறது ஒரு 50-55 வயசுக்கு மேலே தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பெண்கள் இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கணும், இல்லை கால் வழுக்கி விட்டுச்சு, கீழே விழுந்தோம், ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 30-35 வயதுலேயே ஏன் இவ்வளோ எலும்பு முறிவுகள் ஏற்படுது, அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இப்படி பேசுகிறோம்? ஒரு 50-55 வயசுக்கு அப்புறம் எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன காரணங்கள் இருக்கலாம்? குறிப்பாக ஈரத்தரையாக இருக்கும், பார்க்க மாட்டாங்க, பார்வை குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது அவங்களுக்கு ஃப்ராக்சர்ஸை ஏற்படுத்தும். அதே மாதிரி ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க, வயோதிக காரணமா சத்து குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பல காரணங்கள் இருக்கு. இப்ப நோய் நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாதாரணமா அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது, பார்க்கின்சன்ஸ் மாதிரியான நடுக்குவாதம் இருக்கலாம், பெரலிசிஸ் மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு மூட்டு வலி ஏதாவது இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம், கண்ணுல பொறை விழுந்திருக்கலாம், சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இதெல்லாம் காரணம் வயதான பிறகு ஃப்ராக்சர்ஸ் வரதுக்கு. ஆனா இளம் வயதுல ஏன் வருது? குறிப்பா நிறைய ஊட்டச்சத்து குறைபாடு, கால்சியம் சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் டி மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடு தான் இன்னைக்கு ஃப்ராக்சர்ஸ் ஏற்படுறதுக்கு காரணம். அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், குறிப்பா தைராய்டு மாதிரியான ஹார்மோன் பிரச்சனையும், பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைகளும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுறதுக்கு முக்கியமான ஹார்மோன்கள்லாம் என்னவோ அது எல்லாமும் ஃப்ராக்சர் ஏற்படுறதுக்கான காரணம். ஸோ யாருக்கெல்லாம் தொடர்ச்சியான இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கோ, முறையற்ற மாதவிலக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கோ, அவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு காரணமாக ஃப்ராக்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.